தங்கம் கிராமுக்கு 15,000 20,000 போயிரும்னு சொல்லிட்டு சென்சேஷன் கிரியேட் பண்றவங்கள நம்பி வாங்க போறீங்களா? கோல்டை எப்படி ஸ்மார்ட்டா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. வெல்த் வித் கௌஷிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கடந்த 10 வருஷத்துல மாசம் ஒரு 5,000 ரூபாய் தங்கத்துல நீங்க போட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு அது 13 லட்சம் ரூபாயா க்ரோ ஆயிருக்கும். நீங்க போட்ட பணம் பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய். இதே 5,000 ரூபாய கடந்த 10 வருஷத்துல ஒரு மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 17,55,000 வளர்ந்துருக்கும். அதே 6 லட்சம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. மிட் கேப்புக்கு பதிலாக இதே நீங்க ஸ்மால் கேப்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கடந்த 10 வருஷத்துல நீங்க போட்ட மாசம் 5,000 ரூபாய் தொகை 20,55,000 க்ரோ ஆயிருக்கும். 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு நகையா தேவை, அதுக்காக நான் இன்னையிலேருந்தே 5,000 ரூபாய் நான் கோல்டு சீட்ல நான் போடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதிகமா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அந்த 7 லட்சம் ரூபாயை வச்சு நீங்க இன்னுமே அதிகமான கோல்டை நகையா அன்னைக்கு வாங்கிக்க முடியும். நீங்க இந்த மாதிரி ஸ்மார்ட்டா கோல்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். இதே வீடியோவை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கமெண்ட்ல கோல்டுன்னு போட்டுட்டு அதோடய உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றேன்.